ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக் வித் comali shivangi அவங்க பண்ண கற்கண்டு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட நம்ம சேனலை ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறவங்கலேருந்து 2 வின்னர் செலக்ட் பண்ணி மந்த் எண்டில் கிஃப்ட் கொடுப்போங்க. இது நம்ம சேனலில் உள்ள 4th giveaway. மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு பண்ணும்போது பொங்கல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காகத்தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 3 கப் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3 கப் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அது ஒரு மைல்டான கலர் கொடுக்கும் நமக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நிறம் மாதிரி வந்ததும் இதில் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திராட்சைலாம் இது போல் உப்பி வந்ததும் இதை வேற ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 கப் கற்கண்டு கூடவே ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கற்கண்டு நல்லா கரைஞ்சி வரணும். ஒரு சிரப் ஃபார்முக்கு வந்துடும் நமக்கு. பாருங்கள், நல்லா கற்கண்டெல்லாம் கரைஞ்சி இது போல் கொதிச்சுட்டு இருக்கும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பிசு தன்மை இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. குக்கர் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த குங்குமப்பூ மைல்டாக ஒரு கலர் கொடுத்துருக்கு. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குழைவாக நமக்கு பொங்கல் வெந்து வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சமாக நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கற்கண்டு சிரப்பை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா சூடாக சர்வ் பண்ணோம்னா நம்மளோட பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான கற்கண்டு பொங்கல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.